மையம் முழக்க நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இன்றைய முக்கிய செய்திகளுடன். கேகாலி சிறுவனின் மரணத்தில் மர்மம், சடலம் தோண்டியெடுப்பு. கிளிநொச்சியில் நடந்த கோர விபத்து, 4 பலி. நீண்ட போராட்டத்திற்கு பின் மீட்கப்பட்ட உடல்கள். போராட்டத்தில் குதித்த விமல், நீதிமன்றம் விடுத்த அதிரடி உத்தரவு. கிண்ணியாவில் காணாமல் போன 5 பிள்ளைகளின் தாய் சடலமாக மீட்பு. கூர்மையான ஆயுதத்தால் காவல்துறையை தாக்க வந்தவர் சுட்டுக் கொலை. பெண் என்பதால் விமர்சனத்துக்குள்ளாகும் பிரதமர் ஹரிணி, அமைச்சர் லால்கந்து குற்றச்சாட்டு. அதிகாரி வீட்டில் இரவு விருந்து, பெண்ணின் கருப்பையில் பீர் போத்தல்கள், அதிர்ச்சி தரும் பின்னணி. ஜேவிபிக்கு நாமல் விடுத்த கடும் எச்சரிக்கை, வெளியான தகவல். தொடர்வன விரிவான செய்திகள். கேகாலை தெரணிய கலைஞரின் தோட்டத்தில் உயிரிழந்த 14 வயது சிறுவனின் மரணத்தின் நிரவு மர்மம் காரணமாக அவிசாவளி நீதவான் பிரமோத் ஜயசேகர முன்னிலையில் நேற்று சடலம் தோண்டியெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த சிறுவன் கடந்த ஜனவரி 2 தனது தாய் மற்றும் தந்தையுடன் வீட்டில் இருந்தபோதே மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பாக நூரி போலீசார் மேற்கொண்ட ஆரம்பகட்ட விசாரணைகளில் மரணம் குறித்து சந்தேகம் ஏற்பட்டதை அடுத்து சிறுவனின் தாய் மற்றும் தந்தை கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் அவிசாவளி நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் நீதிமன்ற உத்தரவின் பேரில் தற்போது குறிப்பிட்ட சிறைச்சாலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சிறுவனின் மரணத்தில் சந்தேகம் நிலவுவதாக தெரிவித்து அவரது உறவினர்களும் நூரி தோட்ட மக்களும் கடந்த 6 தோட்ட பகுதியில் எதிர்ப்பு போராட்டம் ஒன்றில் ஈடுபட்டிருந்தனர். மரணத்தின் பின்னாளில் உண்மை வெளிவர வேண்டும் எனவும் முறையான விசாரணை நடாத்தப்பட வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர். மரணத்திற்கான சரியான காரணத்தை கண்டறியும் நோக்கில் அவிசாவளி நீதவான் முன்னிலையில் நேற்றைய தினம் சடலம் தோண்டியெடுக்கப்பட்டதுடன் மேலதிக பிரேத பரிசோதனைக்காக அது அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. சிறுவனின் மர்மம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். கிளிநொச்சியை 35 வீதியில் கார் ஒன்றும் பேருந்து ஒன்றும் மோதி விபத்துக்குள்ளானதில் மேலும் 2 பலியாகியுள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. நேற்று பிற்பகல் பரந்தனிலிருந்து முல்லைத்தீவு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த தனியார் பயணிகள் பேருந்து ஒன்றின் மீது முல்லைத்தீவு விசுமலைவிலிருந்து பரந்து நோக்கி பயணித்த கார் ஒன்று மோதி குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தின் போது காரில் பயணித்த 5 2 சம்பவ இடத்திலேயே பலியாகியதுடன் 3 படுகாயமடைந்த நிலையில் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டனர். அதேவேளை காருக்குள் நசியுண்ட 2 உடல்கள் நீண்ட போராட்டத்தின் பின்னர் மீட்டெடுக்கப்பட்டு கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட 3 2 உயிரிழந்ததுடன் 1 படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கல்வி அமைச்சுக்கு முன்பாக விமல் வீரவன்ச ஆரம்பித்துள்ள போராட்டம் தொடர்பில் நீதிமன்றம் உத்தரவு ஒன்று பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தலைமையில் சிவில் சமூக பிரதிநிதிகள் குழுவின் பங்கேற்புடன் நேற்று காலை தொடர்ச்சியான சத்தியாகிரக போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் குறித்த போராட்டத்தை கவனத்தில் கொண்டு கடுவல நீதவான் நீதிமன்றம் ஒரு சிறப்பு உத்தரவை பிறப்பிக்க நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் சாலை மறியல் செய்வதை தவிர்க்குமாறு போராட்டக்காரர்களுக்கு நீதிமன்ற உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நாட்களில் காப்போதூயத்திர பரீட்சை நடைபெறுவதனால் எந்தவித சிரமமும் ஏற்படாத வகையில் ஒலிபெருக்கிகளை பயன்படுத்தக்கூடாது என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதற்கிடையில் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தானும் தனது குழுவினரும் தொடங்கியது சத்தியாகிரகம் அல்ல உண்ணாவிரதம் என்றும் உண்ணாவிரதமும் சத்தியாகிரகமும் ஒன்றல்ல 2 என்று வலியுறுத்தினர். இந்த நடவடிக்கையை தொடங்குவதற்கான காரணங்களை விளக்கிய அவர் முன்மொழியப்பட்ட புதிய கல்வி சீர்திருத்தங்களை உடனடியாக நிறுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கல்வி அமைச்சராக பணியாற்றும் தற்போதைய பிரதமர் அந்த பதவியை ராஜினாமா செய்ய கோரி இந்த போராட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த போராட்ட இயக்கம் தொடர திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் சத்தியாகிரகத்தை விட்டு வெளியேறும் போது அந்த இடத்தில் மற்றொரு குழு அமர தயாராக இருப்பதாகவும் முன்னாள் அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலை கிண்ணியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஆலங்கடி பகுதியில்
கண்டல் தாவர கள்ளப்போன்றிலிருந்து வயோதிப பெண் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். நேற்று சடலமாக மீட்கப்பட்ட குறித்த பெண் கிண்ணியா கிரான் பகுதியைச் சேர்ந்து 70 வயதுடைய 5 பிள்ளைகளின் தாய் என தெரியவந்துள்ளது. கிண்ணியா கிரான் பகுதியில் வசித்து வந்த குறித்த பெண் கடந்த ஜனவரி 8ஆம் தேதி பைசல் நகர் பகுதியில் உள்ள தனது பிள்ளைகளின் வீட்டுக்கு செல்வதற்காக ஆற்றை கடந்து சென்றுள்ளார். நீண்ட நேரமாகியும் அவர் வீடு திரும்பாத நிலையில் உறவினர்களால் கடந்த 8ஆம் தேதி கிண்ணியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த கண்ணல் தாவரங்கள் நிறைந்த களப்பு பகுதியில் நேற்று துர்நாற்றம் வீசிய நிலையில் அப்பகுதி மக்கள் தேடுதலில் ஈடுபட்டுள்ளனர். இதன்போது அங்கு சடலம் ஒன்று காணப்படுவதை அவதானித்த பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்து திடீர் மரண விசாரணை அதிகாரி மற்றும் குற்றப்புலனாய்வு தடுப்பு பிரிவினர் ஆரம்பகட்ட விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். சடலமாக மீட்கப்பட்ட குறித்த பெண் ஆற்றை கடக்கும் போது தவறி விழுந்து மரணமடைந்தாரா அல்லது வேறு ஏதேனும் காரணங்கள் உள்ளனவா என்பது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கிண்ணியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வெளிகந்தவில் கூர்மையான ஆயுதத்துடன் காவல்துறையினரை தாக்க வந்த ஒருவர் காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். நேற்று மாலை 3 பேர் பயணித்த மோட்டார் சைக்கிளை வெளிகந்த பகுதியில் நிறுத்த போக்குவரத்து காவல்துறையினர் உத்தரவிட்டுள்ளனர். குறிப்பிட்ட மோட்டார் சைக்கிள் உத்தரவு இல்லாமல் ஓட்டிச் செல்லப்பட்டுள்ளது. பின்னர் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் வீட்டிற்கு சென்று மறைந்திருந்தார். மறைந்திருந்த நபரை கைது செய்ய முயன்ற போது அந்த நபர் காவல்துறை அதிகாரிகளை அரிவாளால் தாக்க முயன்றுள்ளார். அப்போது காவல்துறையினர் துப்பாக்கிச் சூடு நடாத்தியுள்ளனர். துப்பாக்கிச் சூட்டில் அந்த நபரின் கால் மற்றும் மார்பில் காயம் ஏற்பட்டுள்ளது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர் உயிரிழந்தார் என்று காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். உயிரிழந்தவர் இதற்கு முன்னர் 7 போதைப்பொருள் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் சந்தேக நபராக காணப்பட்டதுடன் தற்போது மேலும் 2 குற்றவியல் வழக்குகள் தொடர்பில் விசாரணைகளை எதிர்கொண்டு வந்தவர் எனவும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். மோட்டார் சைக்கிளில் பயணித்த மற்ற 2 கண்டுபிடிக்க மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. கல்வி மறுசீரமைப்பு தொடர்பாக பிரதமர் ஹரணி அமரசூரிய முன்னெடுத்து வரும் வேலை திட்டங்களை சில தரப்பினர் கடுமையாக விமர்சிப்பதற்கு காரணம் அவர் ஒரு பெண்ணாக இருப்பதே என்று விவசாய கால்நடை காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கேடி லால்காந்த் தெரிவித்துள்ளார். நிகழ்வொன்றில் உரையாற்றிய அமைச்சர் இந்த விமர்சனங்களுக்கு பின்னால் சில மத நிறுவனங்களின் செல்வாக்கு மற்றும் பெண்களுக்கு எதிரான காழ்ப்புணர்ச்சி மறைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதிக்கு அடுத்தபடியாக அரசாங்கத்தின் 2ஆம் நிலை தலைமைத்துவத்தின் மீது தாக்குதல் நடாத்துவது எதிர்க்கட்சியின் அரசியல் தந்திரோபாயமாக மாறியுள்ளது. குறிப்பாக பிரதமரை குறிவைத்து நடாத்தப்படும் இந்த தாக்குதல்களுக்கு பின்னால் அரசியல் நோக்கங்களே உள்ளனவே தவிர கொள்கை ரீதியான விடயங்கள் அல்ல என அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சியில் இருப்பது எளிது என்றும் அரசாங்கத்தை நடத்துவது கடினம் என்றும் நிலவும் கருத்தை நிராகரித்த அமைச்சர் தங்களை பொறுத்தவரை எதிர்க்கட்சி அரசியலை மிகவும் கடினமானது என குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தை நடாத்துவது கடினம் என்று சிலர் கூறுகிறார்கள். ஆனால் உண்மை நிலை அதுவல்ல. எங்களை பொறுத்தவரை அரசாங்கத்தை நடாத்துவது ஒரு பெரிய விடயமே அல்ல. அதைவிட எதிர்க்கட்சி அரசியலில் ஈடுபடுவதே கடினமாக இருந்தது என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். வயிற்று வீக்கம் மற்றும் அதிக இரத்தப்போக்கு காரணமாக சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஒரு பெண்ணின் கருப்பையிலிருந்து 2 கண்ணாடி போதல்கள் இருந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த பெண் மாரவில ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பீட் போத்தல்களை மருத்துவர்கள் வெற்றிகரமாக அகற்றியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பெண் நாத்தாண்டியா பகுதியைச் சேர்ந்து 35 வயதுடைய பெண் ஆவார். கடந்த மாதம் 9ஆம் தேதி 1990 அவசர சேவை நோயாளர் காவு வண்டி மூலம் அவர் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த பெண்ணுக்கு பல பரிசோதனைகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் அவரை ஸ்கேன் செய்ய பரிந்துரைத்த பிறகு பெண்ணின் வயிற்றில் 2 போத்தல்கள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து நடந்த அறுவை சிகிச்சையின் போது 2 போத்தல்களையும் மருத்துவர்கள் அகற்றியுள்ளனர். இந்த விடயம் தொடர்பாக நோயாளியை மேலும் விசாரித்த போது அவர் தேங்காய் சார்ந்த உற்பத்தி நிறுவனத்தில் பணிபுரிவதாகவும் ஜனவரி 1ஆம் தேதி நிறுவனத்தின் உரிமையாளரின் வீட்டில் ஒரு விருந்து நடைபெற்றதாகவும் குறிப்பிட்டுள்ளார். விருந்தின் போது நிறுவனத்தில் பணிபுரியும் 2 நபர்களுடன் மது அருந்தியதாகவும் குடிபோதையில் இருந்தபோது அவர்கள் மீண்டும் மீண்டும் தன்னை துஷ்பிரயோகம் செய்ததாகவும் பின்னர் 2 போத்தல்களை அவரது அந்தரங்க உறுப்புகளில் செறியதாகவும் அவர் கூறியுள்ளார்.
உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் கடந்த சில நாட்களாக தனியார் சிகிச்சை பெற்று வந்ததாகவும் தனது உடல்நிலை மோசமடைந்ததால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாத்தாண்டிய வலகாப்பிட்டிய மற்றும் பனகுட பகுதிகளைச் சேர்ந்து 51 மற்றும் 56 வயதுடைய இருவரையும் அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் என கூறப்படும் 47 வயதுடைய பெண்ணையும் மாரவில போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் சந்தேக நபர்கள் மூவரையும் மாரவில நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்திய பின்னர் 13ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். மக்கள் விடுதலை முன்னணிக்கு ஏற்ற கல்வி சீர்திருத்தங்கள் நாட்டிற்கும் ஏற்றவை என்று ஜனாதிபதி நம்புவாரானால் அது ஒரு தவறான முடிவு என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுடிவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நேற்று ஜனாதிபதி ஆற்றிய உரை குறித்து கருத்து வெளியிட்ட அவர் முன்மொழியப்பட்டுள்ள கல்வி சீர்திருத்தங்கள் நாட்டிற்கு பொருந்தாதவை என்ற போதிலும் அவற்றை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் தயாராகி வருகின்றது. நாட்டிற்கு பொருத்தமான மற்றும் அவசியமானவற்றை மட்டுமே நடைமுறைப்பட வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறிய நாமல் ராஜபக்ஷ அகங்காரத்துடன் எடுக்கப்படும் முடிவுகள் தேசத்திற்கோ மக்களுக்கோ அல்லது ஜனாதிபதிக்கோ நீதியை தராது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கல்வி முறையிலும் அரச பொறிமுறையிலும் மாற்றங்கள் தேவை என்பதை பொதுஜன பெரமுனவும் பொதுமக்களும் ஏற்றுக்கொள்வதாக அவர் கூறியுள்ளார். எவ்வாறாயினும் அறிமுகப்படுத்தப்படும் எந்தவொரு சீர்திருத்தமும் நாட்டின் தேவைகளுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்க வேண்டுமே தவிர ஜேவிபியினருக்கு ஏற்றவாறு வடிவமைக்கப்படக்கூடாது என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். ஏதுடன் மையத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.